வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள மேஷ ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மேஷ ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக இந்த வாரம் மேஷ ராசிக்கு குரு பகவான் வியாழன் தங்களுக்கு 2ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களின் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருப்பதன் காரணமாக புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளும் வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வயதாகிவிட்டதாக நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் உறவு மக்களிடம் நீங்கள் அவர்களின் எண்ணம் தவறு என்று நிரூபிப்பீர்கள். உங்களிடம் முழு உற்சாகமும் அதற்குரிய ஆற்றலும் மேம்பட்டு நிறைந்திருக்கும் காரணத்தால் தங்களின் அனுபவத்தின் மூலம் பெற்ற அறிவுத்திறன்களை நன்கு பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் நுட்ப அறிவுகளையும் எளிதாக உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரத்தின் தொடக்கத்தில் உங்கள் வாழ்வில் இருந்த அனைத்து விதமான பொருளாதார நிதி பிரச்சனைகளும் யாவும் உங்களால் நீக்க முடியும். உங்களின் இத்தகைய முன்னேற்றம் காரணமாக வாரத்தின் நடுப்பகுதியில் நீங்கள் பல முக்கியமான பொருட்களை, உங்களுக்கு தேவையான வசதிகளை முழுமையாக அடைவதற்கும் அனுபவிப்பதற்கும் நீங்கள் எளிதாக உங்களுடைய பொருளாதாரம் கை கொடுக்கும் தன்மையில் நீங்கள் வாங்கி குவிப்பீர்கள். இதனால் உங்கள் வசதிகள் அதிகரிக்கும், மகிழ்ந்து வாழ்வீர்கள். மேஷராசியை பொறுத்து 11வது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் சற்று இறுக்கமான வேலை அட்டவணையுடன் பரபரப்பான நாட்களை நீங்கள் கடப்பீர்கள். மற்றும் இந்த வாரத்தில் உங்களின் உறவினர்களின் இடத்திற்கு இல்லத்திற்கு ஒரு குறுகிய பயணம் செய்வதில் மிகவும் நீங்கள் நிதானமாக செயல்படுவீர்கள். இதனால் இந்த வார நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு போதுமான நேரத்தை ஒதுக்கி அவர்களுடன் மகிழ்ந்து வாழ்வீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை நன்கு கவனித்துக் கொள்வீர்கள் என்று அவர்கள் உணரும் வகையில் நீங்களும் அவர்களுடன் நன்றாக நேரத்தை செலவிட்டு பழைய நினைவுகளை மீட்டு கொண்டு வந்து பேசி மகிழ்வீர்கள். இந்த நேரத்தில் அவர்களை பற்றி எக்காரணங்களும் யாரையும் எந்த குறையும் கூறாமல் மகிழ்ந்து வாழுங்கள். இந்த வாரம் நீங்கள் உங்களின் வேலையை உங்களிடம் இருக்கும் சோம்பலின் காரணமாக உங்களுடைய அத்தியாவசிய வேலையை நிறைவேற்றினா இல்லையா என்ற புரிதல் அற்ற நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். ஆகையால் இந்த நேரத்தில் உங்களின் வேலையை நீங்கள் அவசரமாக செய்து முடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த செயலில் நீங்கள் உங்களின் முழு வேலையை முடிந்தது என்ற திருப்தி நீங்கள் அடையும் வரை யாரையும் உங்கள் வேலையை பரிசோதிக்க அழைக்க வேண்டாம். மற்றும் அதற்குரிய ஆவணங்களையும் நீங்கள் உங்கள் மூத்த அதிகாரிகளுக்கு அனுப்புவதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு ஒவ்வொரு ஆவணத்தையும் மீண்டும் சரிபார்ப்பது, உங்களுடைய வேலையை தரத்தை மீண்டும் சரிபார்த்து சரி செய்து கொள்வது மிக மிக நன்றாக இருக்கும். இந்த வாரம் மேஷராசி மாணவர்கள் தங்களின் கல்வி கற்றலில் உள்ள திறமையை கலந்து தொடக்கத்திலிருந்தே கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். இருப்பினும் இந்த வார காலத்தில் நடுப்பகுதிக்கு பிறகு ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் உங்கள் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். தேவைப்படும் சமயத்தில் நீங்கள் உங்களின் கல்வி சம்பந்தமாக இணையத்தின் உதவியை நாடி உங்களின் பாடங்களை புரிந்து கொள்ளவும் உங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்ளவும் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமைகளில் மங்களநாதராக விளங்கும் முருகனை வணங்கி அவரது நாமத்தை ஜபியுங்கள், யாவும் நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன்
சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம்.